வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாட்கள் நகர்ந்து செல்ல செல்ல மனதுக்குள்ள ஒரு பயம் இருக்கா? வெற்றியாளர்களுக்கு என்னைக்குமே பயம் என்பது இருக்கவே கூடாது. சரிங்களா? வெற்றியாளர்களுக்கு என்றுமே பயம் என்பது இருக்கவே கூடாது. ஓகே. இன்றைய வகுப்பு நம்ம பாக்குறது இலக்கணம். சரிங்களா? பா வகைகள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இலக்கணம் திருக்குறள் பார்க்கலாம். சரிங்களா? பா வகைகள் ஏற்கனவே யாப்பு இலக்கணம் பார்த்தாச்சு. அதனுடைய தொடர்ச்சியாக பா வகைகள். பா வகைனா என்ன? சரிங்களா? பா வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. பா வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. என்னென்ன? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா. பா வகைகள். பா 4 வகைப்படுது. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த பா வகைகள் வந்து உங்களுக்கு கேட்காத வினாவே கிடையாது. இதுல இருந்து ஒரு வினா எப்படியும் கேட்டுருவாங்க. இதுல இருந்து ஒரு வினா எப்படியும் கேட்டுருவாங்க. ஏன்னா நம்ம இதுல எப்படிலாம் கேக்குறாங்க ஒண்ணு ஓசை கேட்பாங்க. வெண்பா என்ன ஓசை, ஆசிரியப்பா என்ன ஓசை அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? வெண்பா என்ன ஓசை, ஆசிரியப்பா என்ன ஓசை. அடுத்து கலிப்பா, வஞ்சிப்பா. இத பொறுத்துகள் வந்து கேட்பாங்க. இல்ல அகால் ஓசையை பெற்று வரும் பாவகை எது, அகவல் ஓசையை பெற்று வரும் பாவகை எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா மற்றும் வஞ்சிப்பா. வெண்பா செப்பல் ஓசை. வெண்பா என்ன ஓசை வருது? செப்பல் ஓசை. ஓகேங்களா? வெண்பா செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. மயில் அகவுவது போன்று உள்ளதுன்னு சொல்லுவாங்க. ஆசிரியப்பா அகவல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. அதாவது கன்று துள்ளிக்கிட்டே போகும் இல்லையா, துள்ளி துள்ளி போகும். அதே மாதிரி சீதோறும் துள்ளி வரக்கூடிய ஓசைதான் துள்ளல் ஓசை. அதாவது தாழ்ந்து உயர்ந்து வரக்கூடியது. ஒரு பக்கத்து மேட்டுல போகும், ஒரு பக்கத்து பள்ளத்துல வரும், அந்த மாதிரி வரக்கூடியது. சரிங்களா? வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. தூங்கல் ஓசை என்றால் சீர்தோறும் இல்லாமல் தூங்கி வரக்கூடியது, அதாவது தாழ்ந்தே வரக்கூடியது. இதற்கு பெயர்தான் தூங்கல் ஓசை. சோ வெண்பா செப்பல் ஓசை என்றால் இருவர் உரையாடுவது போன்று உள்ளது செப்பல் ஓசை. பேசு பேசு அப்படின்னு சொல்ல இல்லையா, அந்த மாதிரி உள்ளது. ஆசிரியப்பா அகவல் ஓசை. ஒருவர் பேசுவது அது எப்படி சொல்றாங்க, சொற்பொழிவாற்றுவது போல இருக்கும், மயில் அகவுவது போல இருக்கும். செப்பல் ஓசை. ஆசிரியப்பா அகவல் ஓசை. இந்த அகவல் ஓசை எப்படி இருக்குது? சொற்பொழிவாற்றுவது போல இருக்கக்கூடியது அகவல் ஓசை. கலிப்பா துள்ளல் ஓசை. சரிங்களா? மான் வந்து மேடு பள்ளத்துல தாழ்ந்து துள்ளி வரும் இல்லையா, அதான் துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அதாவது என்ன மேம், ஒரு தூங்குற மாதிரி வச்சிருக்கீங்களா? அந்த காலத்துல பெண்கள் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. வஞ்சி என்றால் பெண், அதனாலதான் வஞ்சிப்பா தூங்கல் ஓசை என்று வருது. ஓகேங்களா? சரி. இப்ப வெண்பாவுக்கு உண்டான இலக்கணம் என்ன? நம்ம ஒண்ணு பார்த்தோம். அதுல இப்ப நம்ம வெண்பாவுடைய இலக்கணத்தை பார்க்கணும். வெண்பா என்றாலே செப்பல் ஓசையை பெற்று வரக்கூடியது. செப்பல் ஓசையை பெற்று வரக்கூடியது வெண்பா. ஈற்றடி 3 சீர்களாகவும் ஏனையடி 4 சீர்களையும் பெற்று வருவது வெண்பா. ஈற்றடி என்றால் கடைசி அடி. சரிங்களா? இறுதி அடி 3 சீர்களையும் ஏனைய அடிகள் 4 சீர்களையும் பெற்று வருவது வெண்பா. இதுல ஈற்றடியின் இறுதி சீர் என்று சொல்லக்கூடியது. சரிங்களா? ஈற்றடியின் செப்பலோசையை பெற்று வரக்கூடியது. ஈற்றடி 3 சீர்கள், ஏனைய அடிகள் 4 சீர்களை அமையக்கூடியது வெண்பா. ஈற்றடி 3 சீர்கள், ஏனைய அடிகள் 4 சீர்களை பெற்று வருவது வெண்பா. இதுல இந்த ஈற்றடியோட இறுதி சீர் என்பது நாள், மலர், காசு, பிறப்பு. அதிகமா நம்ம திருக்குறள்ல பார்த்திருக்கோம். சரிங்களா? இறுதி சீர் என்பது நாள், மலர், காசு, பிறப்பு. இதில் ஏதாவது ஒன்றை பெற்று வரக்கூடியது வெண்பா. சரிங்களா? ஏதாவது ஒன்றை பெற்று வரக்கூடியது வெண்பா. பாருங்க, இயற்சீர் வெண்டலையும் வரும், வெண்சீர் வெண்டலையும் வரும், பிற தலைகள் வராது. அது என்ன மேம் இயற்சீர் வெண்டலை? இயற்சீர் வெண்டலை என்றால் மாமுன் நிறை வருவது இயற்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை என்றால்
காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலை என்றால் மாமுன் நிறை வருவதும் விளமுன் நேர் வருவதும் இயற்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை என்றால் காய்முன் நேர் வருவது. நம்ம ஏற்கனவே யாப்பு இலக்கணத்துல தலைகள் பார்த்திருக்கோம். சரிங்களா? தலைகள் 7 வகைப்படுது. ஒன்றிய தலைகள், ஒன்றாக தலைகள் பார்த்திருக்கோம். சரிங்களா? நேரன்றாசிய தலை, நிறையன்றாசிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என்று 7 தலைகள் பார்த்திருக்கோம். அந்த இயற்சீர் வெண்டலைனா என்ன? மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வந்தால் அது இயற்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலைனா என்ன? காய்முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. பிற தலைகள் வராது. ஈற்றடி ஒரு திருக்குறள்ல கடைசி அடியில, செய்யுள்ள கடைசி அடியில நாள், மலர், காசு, பிறப்பு இவற்றுள் ஏதேனும் ஒன்றை பெற்று முடியக்கூடியது வெண்பா. இவற்றுள் ஏதேனும் ஒன்றை பெற்று முடியக்கூடியது வெண்பா. உதாரணமா நம்ம ஒரு திருக்குறள் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு திருக்குறள் சொல்றோம். அந்த திருக்குறள்ல நாள், மலர், காசு, பிறப்பு இதுல ஏதாவது ஒண்ணு முடியும் இல்லையா? இப்ப கேட்டார் பிணிக்கு தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். கேட்டார் பிணிக்கு தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் ஒரு குறள் இருக்கு. சரிங்களா? ஒரு குறள் இருக்கு. அந்த குறள் நம்ம எப்படி சீர்பிரித்து பார்ப்போம்? எப்படி சீர்பிரித்து பார்ப்போம்? நம்ம ஏற்கனவே சீர்கள் பார்த்திருக்கோம். இது நமக்கு இந்த வெண்பாவுல ஓரசை சீர் மட்டும் தெரிஞ்சா போதும். வெண்பாவுல கடைசி சீர் மட்டும் தெரிஞ்சா போதும். அதை மட்டும் நம்ம கரெக்டா சொன்னாலே நமக்கு புரிஞ்சிடும். இப்ப குறள் மட்டும் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாள், மலர், காசு, பிறப்பு இதுல ஏதாவது ஒன்றை பெற்று வரும்னு சொல்றாங்க இல்லையா? முதல் குறள், முதல் குறள் பாருங்க. கேட்டார் பிணிக்கு, கேட்டார் பிணிக்கு தகையவாய் கேளாரும். கேட்டார் பிணிக்கு தகையவாய் கேளாரும். நமக்கு புல் குறளும் தேவையில்லை, அந்த கடைசி சீர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பொதுவா வெண்பா 2 அடி முதல் 12 அடிகள் வரை வரக்கூடியது. இதுல நம்ம ஈற்றடியின் இறுதிச்சீரை மட்டும்தான் அசை பிரிச்சு பார்க்க போறோம். ஈற்றடியின் இறுதிச்சீரை மட்டும்தான் அசை பிரிச்சு பார்க்க போறோம். சரிங்களா? குறளோட ஒற்று வருது. அப்ப இது நேர். நேர் என்றால் என்ன வாய்ப்பாடு? நாள் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. நாள் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. அதே இது சொல்வன்மை என்ற அதிகாரத்திலேயே இன்னொரு குறளும் இருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாணலம் என்னும் நலன் உடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று. நான் குறள் மட்டும் சொல்றேன், அத இறுதிச்சீர் மட்டும் சொல்றேன். நாணலம் என்னும் நலன் உடைமை, நாணலன் என்னும் நலன் உடைமை, உடைமை அந்நலம் யானலத்து உள்ளதுவும் அன்று. யானலத்து உள்ளதுவும் அன்று. நமக்கு புல் குறளும் தேவையில்லை, திரும்ப திரும்ப சொல்றேன். வெண்பாவுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அன்று. இப்ப இந்த அன்றுவ அசை பிரிச்சு பாக்குறோம். சரிங்களா? அன்றுவ அசை பிரித்து பாக்குறோம். எப்படி அசை பிரிச்சு பாக்குறோம்? ஒரு குறிலோட ஒரு ஒற்று வந்திருக்கு. ஒரு குறிலோட ஒரு ஒற்று வந்தால் அது என்னது? நேர். நேரா? இங்க உகரத்துல முடியுது. அப்ப நேர்பு. நேர்பு என்றால் காசு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியும். காசு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியும். அதாவது வெண்பாவுடைய இறுதிச்சீர்ல
சரிங்களா? இப்ப இது வந்து நேர்பு காசு என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. இப்ப நாள், மலர், காசு, பிறப்பு இதுல ஏதாவது ஒன்றை கொண்டு முடியுதா? ஓரசை சீர்ல முடியுதா? சோ வெண்பாவுடைய பொது இலக்கணம் என்னது? இயற்சீர் வெண்டலை வரும், வெண்சீர் வெண்டலை வரும், பிற தலைகள் வராது. அந்த இறுதி அடியில நாள், மலர், காசு, பிறப்பு இதுல ஏதாவது ஒன்றை பெற்று முடியும். சரி, அடுத்து பாருங்க. மூன்றாவது குறள், பல சொல்ல காமொருவர் மன்றமா சற்ற சில சொல்ல தேற்றாதவர். பல சொல்ல காமொருவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றாதவர். அந்த தவறு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு குறள் எழுதியே காமிச்சிடுறேன். பல சொல்ல, பல சொல்ல காமொருவர் மன்றமா சற்ற சில சொல்ல தேற்றாதவர். சில சொல்லல் தேற்றாதவர். ஓகேங்களா? இப்ப நான் இந்த இறுதிச்சிரம் மட்டும் நான் அசை பிரிக்கிறேன். நமக்கு கண்டிஷன் ஏற்கனவே யாப்பு இலக்கணம் நடத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குறளை எடுத்து ஒரு ஒற்று வந்தால் நேர், இரண்டு குறளை எடுத்து ஒரு ஒற்று வந்தால் அது நிறை, அது நிறை. அப்ப நிறை என்றால் எந்த வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது? மலர் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடியுது. சரிங்களா? சோ நாள், மலர், காசு, பிறப்பு இதுல ஏதாவது ஒன்றை கொண்டு முடியக்கூடியது வெண்பா. ஓகேங்களா? பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, இயற்சீர் வெண்டலை வரும், வெண்சீர் வெண்டலை வரும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இத நம்ம இயற்சி வெண்டலை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ரெண்டு மட்டும் பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் இரண்டு குறளை எடுத்து ஒரு ஒற்று நிறை, ஒரு குறளை எடுத்து ஒரு ஒற்று, இரண்டு குறளை எடுத்து ஒரு ஒற்று நிறை, ஒரு குறளை எடுத்து ஒரு ஒற்று வருவது நேர். நிறை நேர் புளிமா. வரும் மொழியில் நம்ம முதல் அசையை மட்டும் பிரிச்சா போதும். இரண்டு குறளை எடுத்து ஒரு ஒற்று நிறை. ஓகேங்களா? சோ நிறை நேர் புளிமா நிறை இது மட்டும் பாருங்க. அடுத்த அசை தேவையில்லை. மாமுன் நிறை வருவது இயற்சீர் வெண்டலை. ஓகேங்களா? மாமுன் நிறை வருவது இயற்சீர் வெண்டலை. மாமுன் நிறை வந்தாலும் விலமுன் நேர் வந்தாலும் அது இயற்சீர் வெண்டலை தான். மாமுன் நிறை விலமுன் நேர் இது வந்தாலே என்ன ஆயிருச்சு? இயற்சீர் வெண்டலை தான். இந்த இயற்சீர் வெண்டலை பத்தி தெரியும்னா இது ஒன்றாத தலைகள். அடுத்து பாரு. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு திருக்குறள் இருக்கு. அதுல நம்ம இந்த சீர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். யாதானும் நாடாமல் நெடில் தனித்து வருவது நேர், நெடில் தனித்து வருவது நேர், ஒரு குரில் ஒற்றோடு வருவது நேர். சோ நேர் 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 தேமாங்காய். வருமொழியில் நீங்க இதை மட்டும் முதல் சீரை மட்டும் பிரிச்சு பார்த்தா போதும். ஓகேங்களா? நேர். சோ இங்கேயும் நேர் இருக்கு, இங்கேயும் நேர் இருக்கு. காய் முன் நேர் வருவது வெண்சீர் வெண்டலை. இந்த வெண்சீர் வெண்டலை எதை குறிக்கும்? ஒன்றிய தலைகளை குறிக்கும். ஒன்றிய தலைகளை குறிக்கும். நம்ம யாப்பு இலக்கணம் நடத்தும் போதே உங்களுக்கு பிரீஃபா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னொரு முறை சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைகள் மொத்தம் 7 வகைப்படுது. தலைகள் மொத்தம் 7 வகைப்படுது. நேரன்றாசிரிய தலை, நிறையன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை மற்றும் ஒன்றாத வஞ்சித்தலை. இதுல ஒன்றிய தலைகள் என்று சொல்லக்கூடியது 4. அது என்னென்ன? நேரொன்றாசிரிய தலை, நிறையன்றாசிரிய தலை, வெண்சீர் வெண்டலை, ஒன்றிய வஞ்சித்தலை. ஒன்றாத தலைகள் என்ன? இயற்சீர் வெண்டலை, கலித்தலை மற்றும் ஒன்றாத வஞ்சித்தலை. சரிங்களா? அப்ப இங்க வெண்சீர் வெண்டலை எதை குறிக்குது? ஒன்றிய தலைகள்ல வருது. வெண்சீர் வெண்டலை ஒன்றிய தலைகள்ல வருது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. இந்த வெண்பா 5 வகைப்படுது. 2 அடியில இருந்து 12 அடி வரை வருது. 2 அடியில இருந்து 12 அடி வரை வருது. சரிங்களா?
2 அடியில இருந்து 12 அடி வரையுது. இப்ப திருக்குறள் 2 அடி இருக்கா? இந்த வெண்பாவுல குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா மற்றும் சிந்தியல் வெண்பா என்ற 5 வகையா பிரிக்கிறோம். குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்ரோடை வெண்பா மற்றும் சிந்தியல் வெண்பா. வெண்பாவுடைய பொது இலக்கணத்தை பெற்று 2 அடிகளால் முடிவது குறள் வெண்பா. முதல் அடி அளவடியாகவும் 2ஆம் அடி சிந்தடியாகவும் வரக்கூடியது குறள் வெண்பா. பாருங்க, 2 அடி முதல் 12 அடிகள் வரக்கூடியது வெண்பா. இதுல குறள் வெண்பா என்பது 2 அடிகள் வருதா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரிங்களா? சோ முதல் அடி அளவடியாகவும் 2ஆம் அடி சிந்தடியாகவும் வரக்கூடியது. முதல் அடி அளவடி, 2ஆம் அடி சிந்தடி. என்னமாம் அளவடி? 4 சீர்களை பெற்று வந்தால் அது அளவடி. 1 2 3 4 4 சீர்களை பெற்று வருதா? அப்ப இது அளவடி. அடிதோறும் 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. 1 2 3. சோ இது சிந்தடி. ஓகேங்களா? இது சிந்தடி. அதான் சொல்றாங்க, வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று 2 அடிகளால் வரக்கூடியது குறள் வெண்பா. 2 அடிகளால் வரக்கூடியது குறள் வெண்பா. முதல் அடி அளவடியாகவும் 2ஆம் அடி சிந்தடியாகவும் வரக்கூடியது. ஒரு விகற்பத்தாலும் 2 விகற்பத்தாலும் வரும். விகற்பம்னா என்ன? எதுகை சொல் தான்ப்பா விகற்பம். சரிங்களா? 2ஆம் எழுத்து வருது இல்லையா? இதற்கு பெயர் தான் விகற்பம். இது ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? அப்ப இது ஒரு விகற்பம். இதுல ஒண்ணு அது 2 விகற்பம். புரிஞ்சிருச்சுங்களா? சோ முதல் அடி அளவடி, 2ஆம் அடி சிந்தடி. சரி, இப்ப குறள் வெண்பா முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது நேரிசை வெண்பா. 4 அடிகளை பெற்று வரும், 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வரும். முதல் 2 அடிகள் ஒரு விகற்பத்தையோ அல்லது கடைசி 2 அடிகள் ஒரு விகற்பத்தையோ அல்லது 4 அடிகளுமே ஒரு விகற்பத்தையோ பெற்று வந்தால் அது நேரிசை வெண்பா. நேரிசை வெண்பானா ஒண்ணுமே இல்லப்பா. முதல்ல ஒரு லைன் இருக்கும், 2ஆம் லைன் எழுதையில ஒரு நடுவுல ஒரு ஹைஃபன் மாதிரி ஒரு சின்ன குறிப்பிட்டிருப்பாங்க பாத்தீங்களா? அதுதான் இங்க தனிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. 4 அடிகளை பெற்று வருவது நேரிசை வெண்பா. இருந்தாலும் 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வருவது நேரிசை வெண்பா. ஓகேங்களா? பாருங்க, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்புமவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை. 4 அடிகளை பெற்று வருது, 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வருது. இதுதான் அந்த தனிச்சொல். இதுதான் அந்த ஒரு தனிச்சொல். ஓகேங்களா? 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வருது. என்ன சொல்றாங்க? முதல் 2 அடிகள் ஒரு விகற்பத்தையோ அல்லது கடைசி 2 அடிகள் ஒரு விகற்பத்தையோ அல்லது 4 அடிகளுமே ஒரு விகற்பத்தையோ பெற்று வந்தால் அதுதான் நேரிசை வெண்பா. முதல் 2 அடிகள் ஒரு விகற்பமா, கடைசி 2 அடிகள் ஒரு விகற்பமா வந்துருச்சுங்களா? அப்ப இது நேரிசை வெண்பா. அடுத்து பாருங்க, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடும் புல்லுக்கு ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. எல்லோருக்கும் பெய்யும் மழை. இல்லை இல்லை இல்லை. அப்ப 4 அடிகளுமே ஒரு விகற்பத்தை பெற்று வருது இல்லையா? சோ நேரிசை வெண்பா. 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வருவது, 4 அடிகளை பெற்று வருவது நேரிசை வெண்பா. அப்படி இதுக்கு இன்னிசை வெண்பா அப்படி இதே மாதிரிதான் இருக்கும். அப்படி இதே மாதிரிதான் இருக்கும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம்டா, 2ஆம் அடியில் தனிச்சொல் இல்லாமல் வரக்கூடியது. வெண்பாவுடைய பொது இலக்கணத்தை பெற்று 4 அடிகளை அமைந்து தனிச்சொல் இல்லாமல் வரக்கூடியது. உங்களுக்கு என்ன தெரியுமா கேள்வி கேட்பாங்க? வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று 4 அடிகளை அமைந்து தனிச்சொல் இல்லாமல் வரக்கூடிய பாவகை எது? இன்னிசை வெண்பா. 3 அடிகளை பெற்று 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வரும் பாவகை எது? நேரிசை சிந்தியல் வெண்பா. ஏன்னா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா 4 அடி, சிந்தியல் என்றால் 3 அடி. அது ரெண்டுக்கும் உள்ள கம்பாரிசன் நல்லா பாத்துக்கோங்க.
தாய் தமக்கு ஒப்பிள்ளை தாரணியில் எப்பொருளும் சேய் நம்மை சீராட்டி செந்நீரை பாழாக்கி வாய் வழியாய் தாமூட்டி வாழ்வழிக்கும் தெய்வம் ஒன்று தெய்வம் உண்டோமே தான். என்ன சொன்னாங்க? 4 அடிகளை பெற்றிருக்கா, 2ஆம் அடி தனிச்சொல் இல்லாம வந்திருக்கா. அப்ப இது என்ன வெண்பா? இன்னிசை வெண்பா. ஓகேங்களா? இன்னிசை வெண்பா. சோ குரல் வெண்பா பார்த்தாச்சு, 2 அடியில இருக்குது. நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா பார்த்தாச்சு. நேரிசை வெண்பா 4 அடிகளாய் வரும், 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வரும். இன்னிசை வெண்பா 4 அடிகளாய் வரும், 2ஆம் அடியில் தனிச்சொல் இல்லாமல் வரும். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது பக்ரோடை வெண்பா, பக்கோடா வெண்பான்னு வச்சுக்கோங்க. ஷார்ட்கட்டுக்காக சொல்றேன். ஏன்னா 4 பீஸ்க்கு மேல சாப்பிட்டாதான் பக்கோடா டேஸ்டா இருக்கும். ஒரு பீஸ் சாப்பிட்டா டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. அப்ப வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று 4 அடிக்கு மேற்பட்டு வந்தால் அதற்கு பெயர்தான் பக்ரோடை வெண்பா. இந்த பக்ரோடை வெண்பானா என்னது? பல் கூட்டல் தொடை, பக்ரோடை. பல் கூட்டல் தொடை, பக்ரோடை. இது இந்த பக்ரோடை வெண்பா எந்த அடியில முடிவது சிறப்புன்னு கேட்டீங்கன்னா 7 அடிகளில் முடிவது சிறப்பு. பக்ரோடை வெண்பா எந்த அடிகளில் முடிவது சிறப்பு என்றால் 7 அடிகளில் முடிவது சிறப்பு. முக்கியமான ஒன்று. சரிங்களா? முக்கியமான ஒன்று. பக்ரோடை வெண்பா 7 அடிகளில் முடிவது சிறப்பு. ஏன்னா மெயினா கேட்பாங்க, மெயினா கேட்பாங்க. 7 அடிகளில் முடியும் பாவகை எந்த பாவகை? 7 அடிகளில் முடியும் பாவகை எந்த பாவகை என்று கேட்பாங்க. பக்ரோடை வெண்பா. பெண்பா வகையில் 7 அடிகளில் முடிவக்கூடிய பாவகை எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து சிந்தியல் வெண்பா. சிந்தியல் வெண்பா என்ன சொல்லிருக்கேன்? நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா என்றால் 4 அடி, சிந்தியல் வெண்பா என்றால் 3 அடி. வெண்பாவின் பொது இலக்கணத்தை பெற்று 3 அடிகளில் முடிவது சிந்தியல் வெண்பா. 3 அடிகளில் முடிவது சிந்தியல் வெண்பா. அந்த சிந்தியல் வெண்பா 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வந்தால் அது நேரிசை சிந்தியல் வெண்பா. 2ஆம் அடியில் தனிச்சொல் இல்லாமல் வந்தால் அது இன்னிசை சிந்தியல் வெண்பா. ஓகேங்களா? அது இன்னிசை சிந்தியல் வெண்பா. பாருங்க, மொத்த அடிகள் 3ஐ பெற்று வரும், 2ஆம் அடியில் தனிச்சொல்லை பெற்று வரும், ஒரு விகற்பத்தையோ அல்லது 2 விகற்பத்தையோ பெற்று வரும், ஒரு விகற்பத்தையோ அல்லது 2 விகற்பத்தையோ பெற்று வரும். இதற்கு பெயர்தான் நேரிசை சிந்தியல் வெண்பா. பாருங்க, அறிந்தானை ஏந்தி அறிவாங்கு அறிந்து சிறந்தார்க்கு செல்வன் உரைப்ப சிறந்தார் சிறந்தமை ஆராய்ந்து கொண்டு. இது என்ன ஆயிருச்சு? ஒரே விகற்பத்துல வந்திருக்கு, 3 அடிகளை பெற்று வருது, 2ஆம் அடியில தனிச்சொல்லை பெற்று வந்துருச்சு. அப்ப இது நேரிசை சிந்தியல் வெண்பா. இன்னிசை சிந்தியல் வெண்பானா என்னது? 3 அடிகளை பெற்று வரும், 2ஆம் அடியில் தனிச்சொல் இல்லாமல் வரும், 2ஆம் அடியில் தனிச்சொல் இல்லாமல் வரும். அதற்கு பெயர்தான் இன்னிசை சிந்தியல் வெண்பா. ஓகேங்களா? அதற்கு பெயர்தான் இன்னிசை சிந்தியல் வெண்பா. 3 அடிகளை பெற்று வருவது இன்னிசை சிந்தியல் வெண்பா. தனிச்சொல்லை பெற்று வராது, ஒரு விகற்பத்தையோ பல விகற்பத்தையோ பெற்று வரும். ஆனா இதுல பல விகற்பம் என்று சொல்லக்கூடியது அதிகபட்சமாக 3 விகற்பத்தை பெற்று வரக்கூடியது. சரிங்களா? அதிகபட்சமாக 3 விகற்பத்தை பெற்று வரக்கூடியது. பாருங்க, பார்மொழியின் அத்தனைக்கும் பாங்கானை நற்றாயா சீர்மிகு செந்தமிழை சிந்தனையில் ஏற்றிடுவாய் பார் முழுதும் சார்ந்திடுவாய் பாய்ந்து. 3 அடி இருக்கா, 2ஆம் அடியில் தனிச்சொல் இல்லையா, அதனால இது என்ன ஆயிருச்சு? இன்னிசை சிந்தியல் வெண்பா என்று வந்துருச்சு. ஒரே விகற்பங்களை பெற்று வரக்கூடியது இன்னிசை சிந்தியல் வெண்பா. இன்னிசை சிந்தியல் வெண்பா. சரி, நம்ம இப்ப இன்றைய வகுப்புல பாவகைகள் பார்த்தோம். வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா மற்றும் வஞ்சிப்பா. வெண்பா இருவர் உரையாடுவது போன்று அமைவது வெண்பா. ஆசிரியப்பா ஒருவர் சொற்பொழிவாற்றுவது போன்று அமைவது ஆசிரியப்பா. சரிங்களா? களிப்பா துள்ளல் ஓசையை உடையது, கன்று குட்டு துள்ளி வர மாதிரி இருக்கும், மான் துள்ளி வர மாதிரி இருக்கும்.
தாழ்ந்து பாய்ந்து கன்று மானு எல்லாமே ஒன்னாதான் வரும். தூங்கலோசை என்று சொல்லக்கூடியது வஞ்சிப்பா. துள்ளாமல் வரக்கூடியது, தாழ்ந்தே வரக்கூடியது. முக்கியமா இது வந்து கேட்பாங்க. முக்கியமா இது வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து அடுத்து நம்ம பார்க்க போறது திருக்குறள்ல ஈகை என்ற அதிகாரத்துல பார்க்கணும். ஈகை என்ற அதிகாரத்துல பார்க்க போறோம். சரிங்களா? திருக்குறள்ல ஈகை. அதுக்கு முன்னாடி இங்க ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. வள்ளுவர் கோட்டம். வள்ளுவர் கோட்டம். இந்த வள்ளுவர் கோட்டத்தை பத்தின குறிப்புகளை உங்ககிட்ட சொல்லிடுறேன். வள்ளுவர் கோட்டத்தை பத்தின குறிப்புகளை உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா திருக்குறள் சொல்லணும் பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு உண்டான என்னென்ன இருக்கோ அதை ஃபுல்லா நம்ம சொல்லிடுறோம். திருக்குறள் உண்டான என்னென்ன இருக்கோ நேற்றைய வகுப்புல வந்து திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில இருந்து அதை பத்தி சொன்னேன். சரிங்களா? இன்றைய வகுப்புல வள்ளுவர் கோட்டத்தை பத்தி சொல்றேன். ஏன்னா திருவள்ளுவருடைய புகழை உலகமே அறியக்கூடிய வகையில சென்னை கோடைம்பாக்கத்துலதான் இந்த வள்ளுவர் கோட்டம் இருக்கு. சென்னை கோடம்பாக்கத்துல. இந்த உங்களுக்கு திரைப்படங்கள் சொன்னா கொஞ்சம் ஞாபகம் வரும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா, அந்த படத்துல கூட டூரிஸ்ட் மாதிரி வந்து இப்படி சுத்தி காட்டுவாங்க பாத்தீங்களா, இந்த இடமா தான் இருக்கும். சோ அந்த படத்தை வச்சா உங்களுக்கு ஈஸியா தெரியும் இல்லையா, அதுக்காக அந்த படத்தை சொல்றேன். சோ இந்த திருவள்ளுவர் கோட்டம் எங்க இருக்குன்னா சென்னை கோடம்பாக்கத்துல இருக்கு வள்ளுவர் கோட்டம். சரிங்களா? இதோடைய கட்டுமான பணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1973 தொடங்கி 76 தான் முடிச்சிருக்காங்க. 3 வருஷமா இதோடைய கட்டட வேலை நடந்திருக்கு. இது பார்க்கும்போது எப்படி இருக்குது, திருவாரூர் தேர் போன்று இருக்கு. திருவாரூர் தேர் போன்று இருக்கு. அதை எப்படி வச்சிருக்காங்கன்னா 2 யானை இழுத்து செல்ற மாதிரி கருங்கற்களால உருவாக்கப்பட்டிருக்காங்க. 2 யானைகள் இழுத்து செல்வது மாதிரி கருங்கற்களால உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க இருக்கு? வள்ளுவர் கோட்டம் கோடம்பாக்கத்துல இருக்கு. எங்க இருக்கு? கோடம்பாக்கம். 73 தான் இதோடைய கட்டடப்பணி ஆரம்பிச்சாங்க. 73 ஆரம்பிச்சு 76 கிட்டத்தட்ட 3 வருஷம் இதோட கட்டுமான பணி நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் இதோடைய கட்டுமான பணி நடந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா பார்க்கும்போது திருவாரூர் தேர் மாதிரி அமைப்புல இருக்கு. திருவாரூர் தேர் போன்ற அமைப்புல இருக்கு. 2 யானைகள் சரிங்களா இழுத்து செல்ற மாதிரி கருங்கல்லால கட்டப்பட்டிருக்கு. இதனுடைய அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் உடையது. இந்த வள்ளுவர் கோட்டத்தோட அடிப்பகுதி எப்படி இருக்குது? 25 அடி நீளம். சரிங்களா? 25 அடி நீளம், 25 அடி அகலம் இருக்கா? இந்த வள்ளுவர் கோட்டத்துல மொத்த உயரம் பாத்தீங்கன்னா 128 அடி. மொத்த உயரம் 128 அடி. மொத்த உயரம் 128 அடி. சரிங்களா? அடுத்து பாருங்க, 2 பக்கத்திலையுமே ஒவ்வொரு பக்கத்துக்கும் 4 சக்கரங்கள் இருக்கு. இருக்கா? 4 சக்கரங்கள் இருக்கா? 1 2 3 4. 2 பக்கத்திலையுமே ஒவ்வொரு பக்கத்துக்கும் இதே மாதிரி 4 சக்கரம் அந்த பக்கம் இருக்கு. 4 சக்கரங்கள் இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க, எப்படின்னா தனிக்கல்லால அமைக்கப்பட்டிருக்கு இந்த 4 சக்கரங்களும். 2 சக்கரம் பெருசா இருக்கும், 2 சக்கரம் சிறுசா இருக்கும். எப்படி? நடுவுல இருக்கக்கூடிய 2 சக்கரமும் சிறுசா இருக்கும், 2 பக்கம் இருக்கக்கூடிய சக்கரம் பெருசா இருக்கும். சரிங்களா? இந்த தேரோட மையத்துல எண்கோண வடிவம் என்று சொல்லுவாங்க. அந்த கருவறையில தான் திருவள்ளுவரோட சிலை இருக்கு. திருவள்ளுவரோட சிலை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த வள்ளுவர் கோட்டத்துல ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. நடத்துறதுக்கு ஒரு அரங்கமும் அங்க இருக்குது. வள்ளுவர் கோட்டத்துல 1330 குரட்பாக்களுமே செதுக்கப்பட்டிருக்காங்க. 1330 குரட்பாக்களுமே செதுக்கப்பட்டிருக்காங்க. இதுல அறத்துப்பால் என்று சொல்லக்கூடியது கருநிற பளிங்கு கல்லுலையும், பொருட்பால் வெண்ணிற பளிங்கு கல்லுலையும், இன்பத்துப்பால் செந்நிற பளிங்கு கல்லையும் அழகா பொறிச்சிருக்காங்க. 1330 குறளுமே இருக்குது. அறத்துப்பால் கருநிற பளிங்கு கல். ஓகேங்களா? அந்த கருப்பையே மாத்துறேன்.
அறத்துப்பால் இதுல இருக்குது கருநிற கருநிற பளிங்குக்கல். ஓகேங்களா? பொருட்பால் பொருட்பால் பாத்தீங்கன்னா வெண்ணிற பளிங்குக்கல்ல இருக்குது. பொருட்பால் வெண்ணிற பளிங்குக்கல். இது நமக்கு ஒயிட்ல எதுனா தெரியாது. ஒயிட்ல எதுனா தெரியாது. பாருங்க, வெண்ணிற பளிங்குக்கல். வெண்ணிற பளிங்குக்கல். ஓகேங்களா? அடுத்து இன்பத்துப்பால் அல்லது காமத்துப்பால் சொல்லுவாங்க இல்லையா? இன்பத்துப்பால் செந்நிற பளிங்குக்கல்ல இருக்கு. இந்த வள்ளுவர் கூடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அஞ்சே அஞ்சுதான். அஞ்சே அஞ்சுதான். என்ன மேம் அஞ்சு? அதாவது இது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்க? 73 ஆரம்பிச்சு 76ல கட்டுமானம் முடிஞ்சிச்சு. 73 ஆரம்பிச்சு 76ல முடிஞ்சுச்சு. இது எந்த அமைப்பு மாதிரி இருக்கு? திருவாரூர் தேர் போன்ற அமைப்புல எண்கோண வடிவத்துல இருக்கு. அந்த எண்கோண வடிவத்துக்குள்ளதான் திருவள்ளுவர் சிலையை வச்சிருக்காங்க. தேரோட மொத்த உயரம் 128 அடி. சரிங்களா? தேரோட மொத்த உயரம் 128 அடி. அடிப்பகுதி 25 அடி நீளமும் 25 அடி அகலமும் இருக்கு. இதுல 4 சக்கரங்கள் இருக்கு. 2 சக்கரம் பெருசா இருக்கும், 2 சக்கரம் சிறுசா இருக்கும். 2 சக்கரம் பெருசா இருக்கும், 2 சக்கரம் சிறுசா இருக்கும். இதுல 1330 குறளுமே பொறிக்கப்பட்டிருக்காங்க. அறத்துப்பால் கருப்பு நிறத்திலையும் பொருட்பால் வெள்ளை நிறத்திலையும் இன்பத்துப்பால் செந்நிறத்திலையும் பொறிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா திருக்குறளை விளக்கக்கூடிய ஓவியங்களும் இங்க அழகா வரைஞ்சிருக்காங்களாம். திருக்குறளை விளக்கக்கூடிய ஓவியங்களும் இங்க அழகா வரைஞ்சிருக்காங்க. இதுதான் திருவள்ளுவர் கலைக்கூடம். இப்ப நம்ம ஈகை அப்படின்ற அதிகாரத்துக்குள்ள போயிடலாமா? ஈகைன்ற அதிகாரத்துக்குள்ள போயிடும். பாருங்க, முதல் குறள். வரியார் கொன்று ஈவதே. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. நீர துடைத்து. வரியார்க்கு இல்லாதவங்களுக்கு ஒண்ணு கொடுக்கிறது. ஈகை என்றால் கொடுக்கக்கூடிய தன்மை. சரிங்களா? அதுதான் சிறந்த கொடைப்பண்பு. ஈவதே என்றால் தருவது. அதுதான் கொடைப்பண்பு. மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை, குறியன பயனை எதிர்பார்த்து. குறி எதிர்ப்பு என்று சொல்லக்கூடியது பயனை எதிர்பார்த்து. இப்ப நான் ஒரு திருமணத்துக்கு போறேன். சரிங்களா? அங்க நான் மொய் 1000 ரூபாய் வைக்கிறேன். திரும்ப நான் விசேஷம் வச்சா அவன் என்ன பண்ணும்? எனக்கு விசேஷம் மொய் வைக்கணும். என்னோட விசேஷத்துல அவன் மொய் வைக்கணும். வரியார் என்று சொல்லக்கூடியவர் யாரு? இல்லாதவங்க, இல்லாதவர்கள். வரியார் என்று சொல்லக்கூடியவர்கள் இல்லாதவர்கள். என்ன சொல்றாங்க? இல்லாதவர்க்கு ஒன்று கொடுத்து மகிழ்வதே பெரிய பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய விஷயம். கொடுத்து மகிழ்வது. மற்ற எல்லாமே குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. நீரது உடைத்து. என்ன மேம் சொல்றீங்க? நான் இருக்கேன், இல்லாதவங்களுக்கும் செய்யறேன், எந்தவித பிரதிபலனுமே எதிர்பார்க்காம செய்யறேன். சரிங்களா? ஆனா போய் இப்ப இல்லாதவனோட இருக்கிறவன் தான் அதிகமா போய் செய்வானுங்க. இல்லாதவனோட இருக்கிறவனா போய் பார்த்து பார்த்து கொட்டுவானுங்க. வாங்க நீங்க வருவீங்க, நாங்க சமைச்சோம் வச்சோம் அப்படியே ஆச்சா பூச்சான்னு பேசுவானுங்க. சரிங்களா? உண்மையிலேயே உன் கண்ணு முன்னாடி ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அவர் சாப்பிடவே வழி இல்லாம இருக்காரு, அவருக்கு நீங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு 4 இட்லி வாங்கி கொடுங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷப்படுவாரு. அவர் வயிறு அந்த அளவுக்கு ஒரு குளிரும், அவர் மனசு அந்த அளவுக்கு குளிரும். அவர் குளிர 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 கூட நம்மளை வாழ்த்துவாரு. எனக்கு இல்லைன்னப்பா அவர் 4 இட்லி வாங்கி கொடுத்தாரு, என்னோட சாப்பாடு பசிய போக்கினாரு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் ஒரு மனிதன் இருக்கும் போது அவனுடைய அருமை தெரியாது, இறந்த பின்புதான் அவன் நல்லவனா கெட்டவனா என்று அறிய முடியும். கண்ணதாசன் அப்பவே சொன்னாங்க பாத்தீங்களா? நான் இருக்கும்போது என்னை பத்தி எதுவுமே எழுத தேவையில்லை, நான் இல்லாதப்ப நல்லவனா கெட்டவனு எழுதிக்கோ அப்படின்னு. இல்லாதவர்களுக்கு வழங்குவதே ஈகை பண்பு. மற்றவர்களுக்கு வழங்குவது என்பது ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவது. ஏதோ ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து வழங்கப்படுவதை போன்று உள்ளது. உண்மைதானே? நான் ஒரு மொய் வைக்கிறேன்,
பொய் வச்சா எனக்கு ஒரு ஆதாயம் தான், நான் விசேஷம் வச்சா அவன் எனக்கு கண்டிப்பா செஞ்சே ஆகணும், செய்யறேன்டா நடக்கிறதே வேற, சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான். அடுத்து நல்லாறு எனினும். நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லாறு நல்ல வழியில, சரிங்களா, குழல் தீது இரத்தல்னா இது பெறுதல், குழல் குழல் தீனா இது பெறுதல், மேலுலகம் வானுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. பிறர்கிட்ட இருந்து நல்ல வழியில நீ பொருளை பெற்றாலும், சரிங்களா, அது என்ன ஆயிடுச்சு, அது பெருமை அல்ல, சிறுமைதான். நல்ல வழியில நீ பொருளை பெற்றாலும் பொருள் தீது, அது பெருமை அல்ல, சிறுமைதான். ஓகேங்களா. இதுல பாருங்க, நல்லாறு, நல்லாறு, கீழே பாருங்க இல்லெனினும், நல்லாறு இல்லெனினும் எப்படி இருக்கு, எதுகை எதுகை இருக்கா, அப்ப இது என்ன சொல்லுவாங்க இலக்கணத்துல, அடி எதுகை, அடி எதுகை. ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்க, ஈழனென்னும் எவ்வம் உரையாமை, ஈழனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. ஈழனென்னும் வறியவனுக்கு, எவ்வம் என்று சொல்லக்கூடிய துன்பம் தராத சொற்கள், உரையாமை கூறாமல் இருப்பது, வறியவனுக்கு துன்பம் தராத சொல்லை கூறாமல் இருப்பது, சரிங்களா. ஈதல் என்றால் கொடுத்தல். குலனுடையான் நல்ல குடியில், கண்ணே பிறந்தவர்கிட்ட இருக்கும், உலை என்பது இருக்கும், அதாவது பிறருக்கு எந்த வகையிலையும் துன்பமே தரக்கூடாது என்ற கூடிய செல்லக்கூடிய பண்பு உயர்ந்த குடியில் பிறந்த ஒருவருக்கு மட்டுமே இருக்கும், உயர்ந்த குடியில் ஒருவருக்கு மட்டுமே இருக்கும். தமக்குள்ள வறுமை துன்பத்தை காட்டிக்கொள்ளாமல் பிறருக்கு ஈவது உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகும், உயர்ந்த குடி பிறந்தவரின் பண்பாகும். உண்மைதானே. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, நம்ம கிட்ட இருக்கா இல்லையா கேட்கவே மாட்டாங்க, இருக்கா இல்லையான்னு கூட. கடையேழு வள்ளல்கள் 7 பேரை பத்தி நம்ம பார்த்திருக்கோம், கடையேழு 7 பேரை பத்தி நம்ம பார்த்துக்கோம், நிறைய விஷயங்கள். ஏன்னு கேளுங்க, அதாவது இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பணி மருத்துவன், சரிங்களா, கடையல் வள்ளல்களை ரொம்ப அருமையா சொல்லுவாங்க. இல்லோர் ஒக்கல் தலைவன் பசுப்பினி மருத்துவன் இப்படிலாம் போந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா பெருஞ்சாத்தன் என்று சொல்லக்கூடியவர். பெருஞ்சாத்தன் கொடுக்கறதுக்கு பொருள் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம போய் கொடுப்பார், கொடுக்கறதுக்கு பொருள் இருக்கா இல்லையான்னு கூட பார்க்காம பிறகு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த சாத்தான்ட்ட இருக்கு, பெருஞ்சாத்தன்ட்ட இருக்கு. இன்னும் சொல்ல போனா உலகமே வறுமையில இருந்தாலும் கொடுக்கக்கூடியவன் யாரு, அதியமான். அதியமான பத்தி ஔவையார் ரொம்ப பெருமையா சொல்லிருப்பாங்க, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன், சரிங்களா. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அரியன். இன்னும் சொல்லப்போனா குமணவளை பத்தி அழகா பெருந்தலை சாத்தனா சொல்லியிருப்பாரு, தன்னை நாட வந்த பரிசிலனோ பொருள் பெறாமல் திரும்புவது எப்படி இருக்குது, தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெரிய துன்பமாக இருக்குன்னு கும்மணவள்ளல் ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. கும்மணவள்ளல் ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. நம்மளாம் ஒருத்தர் இப்ப வந்து கேட்டாங்கன்னு சொல்லுவோம், போங்க இப்பதான் வருவீங்க அப்படின்னு சொல்லுவோம், இப்பதான் வருவீங்க, இவ்வளவு நேரம் இருந்தோம் வரவே இல்லை, இப்ப வர்றீங்க அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனா ஒருத்தர் வந்து தன்ட்ட ஒரு பொருள் கேட்கும் போது அவருக்கு கொடுக்கணும்ன்ற இல்ல என்ற எதுவுமே இல்ல, ஆனா அவருக்கு வந்து எப்படி இருக்குது, வருத்தமா இருக்கு குமணவள்ளலுக்கு. சரி, அடுத்து இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது துன்பம் தரக்கூடியது, இறக்கப்படுதல்
சரிங்களா? இல்லாதவங்க துன்பம் தருவது என்ன சொல்றாங்க? தம்மை நாடி வரக்கூடிய இரவருடைய புன்னகை பூத்த முகத்தை வச்சுதான் அவங்க சந்தோஷப்படுற வகையில அவங்களுக்காக இறக்கப்படுவதே ஒரு துன்பமாக தோன்றுதான். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் என்றால் பிச்சை எடுப்பவர் வறியவர் என்று சொல்லக்கூடியது. இன்முகம் காணும் அளவு அவங்க முகத்தை பார்க்கும் போதே நமக்கு எப்படி இருக்கு? சிரிச்ச முகத்தோட இருக்கணும். நம்மட வர்றாங்கல்ல, வேற வழி இல்ல, அவங்களோட தேவை இருக்குது, வர்றாங்க. அதான். ஈதல் பண்புடையவருக்கு தம்மை நாடி வரும் இரவலருடைய புன்னகை பூத்த முகத்தை கண்டு இன்புறும் வகையில் அவருக்காக இறக்கப்படுவதும் ஒரு துன்பமாகவே தோன்றும் என்று எதுவுமே இல்ல. ஆனா இவர்கிட்ட போனா ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சு வர்றாங்க. அப்ப அவருடைய முகம் சந்தோஷப்படணும் இல்லையா? அவருடைய முகம் சந்தோஷப்படுறாங்க, நான் கஷ்டப்படுறேன், அதெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. நீ ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுத்து பாருங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பண்ணு வாங்கி கொடுங்க. நம்ம முன்னாடி ரோட்ல போறான், ரோட்ல போறோம், போற வழில யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, ரோட்ல உட்காந்துருப்பாங்க பாருங்க. எத்தனையோ ரீல்ஸ் பாக்குறீங்க, எத்தனையோ இது பாக்குறீங்க. ஆனா அவங்களாம் வந்து எப்படி அந்த வியூஸ கூட்டுறதுக்காக போடுறாங்களா இல்ல உள்ளன்போட போடுறாங்களான்றது அவங்கவுங்க மனசை பொறுத்தான் தெரியும். நீங்க யதார்த்தமா போங்க, போற வழில யாரோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு வயசு பையோ உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீ வாங்கி கொடுங்க. நீங்க டீ சாப்பிடுற ஒரு டீ வாங்கி கொடுங்க. அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க, அவங்கள பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை ஆற்றுவார் என்றால் வலிமையுடையவர். ஆற்றல் வலிமை, பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். என்ன சொல்றாங்க? பசியை பொறுத்து கொள்ளக்கூடிய நோன்பை கடைபிடிப்பதை விட பசிக்கிற ஒருவருக்கு உணவு அளிப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆற்றுவார் ஆற்றல், வலிமையிலேயே சிறந்த வலிமை என்ன? பிறருடைய பசியை போக்கு, பிறருடைய துன்பத்தை போக்கு, அதுதான் சிறந்த வலிமை. ஓகேங்களா? ஆற்றுவார் என்றால் என்னது? இங்கே வலிமையை குறிக்குது. வலிமை, வலிமை, வலிமை. நீ வந்து என்னதான் நோன்பு இருந்தாலும், சரிங்களா, நோன்பு இருந்தா நோன்பு என்னது? சாப்பிடாம இருக்கிறது தானே. பிறருடைய பசியை போக்குற இல்லையா, அதுதான் ஒரு சிறந்த நோன்பாகவும் கருதப்படும். சிறந்த நோன்பாகவும் கருதப்படும். பாருங்க, பசியை பொறுத்து கொள்ள நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பது மிகச் சிறந்த செயல். வலிமை 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 என்ற ஆற்றல் தான் என்னது? திரும்ப திரும்ப வந்திருக்கு. இப்ப இந்த வலிமை என்ன சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கு இல்லையா? அப்ப இது என்ன அணியாக இருக்கும்? சொற்பொருள் பின்வரும் லேனி. எல்லா குரலுக்கும் அணிகள் இருக்கும் என்று அவசியம் கிடையாது. எந்த குரலுக்கும் அணி இருக்கோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன், பார்த்துக்கோ. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. நிலை அணி. அடுத்து பாருங்களேன், ஆற்றுவார் ஆற்றல். முதல் சீரலும் இரண்டாம் சீரலும் முதல் எழுத்து ஒன்றி வருதா? அப்ப இதுல இணை மோனையும் இருக்கு, இணை எதுகையும் இருக்கு. இணை மோனையும் இருக்கு, இணை எதுகையும் இருக்கு. இணை எதுகையும் இருக்கு. அது மட்டுமல்ல, அடி எதுகையும் இருக்கு. இந்த குறள்ல அடி எதுகையும் இருக்கு. ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். இருக்குங்களா? ஆற்றுவார் மாற்றுவார் அடி எதுகை, ஆற்றுவார் ஆற்றல் இணை மோனை, ஆற்றுவார் ஆற்றல் இணை எதுகை. ஓகேங்களா? அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல். அற்றார் என்றால் வறியவர். சரிங்களா? அழிப்பசி தீர்த்தல், அவங்களுக்கு கடும் பசியை தீர்க்கிறான். அஃதொருவன், அதுவே ஒருவனுக்கு. பெற்றான், பொருள் வைப்புலி, பொருள் வைக்கக்கூடிய இடமாக இருக்கு. என்ன சொல்றாங்க? வறியவன் ஒருவனுக்கு, சரிங்களா, வறியவன் ஒருவனுக்கு பசியை தீர்க்கிறது, வீண் போகாது. சரிங்களா? ஒரு பெரிய கருவூலம்னே சொல்லலாம். அதை வந்து பாருங்க, பிறருடைய பசியை தீக்கிறது எப்படி இருக்கு? அவனுக்கு ஒரு பொருளை பிற்காலத்துல நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடமாகவும் கருதப்படுது.
பட்டினி என சொல்லி வந்தவரின் பசியை தீர்ப்பது வீண் போகாது. அதுவே தான் தேடிய பொருளை பிற்காலத்துல உதவுவதற்கு ஏற்ப சேமித்து வைக்கக்கூடிய ஒரு கருவூலமாக இருக்கு. உண்மையிலேங்க இது ரியலா நடந்தது. ஏன்னு கேளுங்க, இப்ப நம்ம ஒருத்தர் கஷ்டப்படுறோம், நம்ம கஷ்டப்படுறோம், எப்பயோ ஒரு முறை யாருக்கோ உதவி பண்ணிருப்போம். அந்த உதவியின் பிரதிபலனாக நமக்கு வேறு யாரோ ஒருவரிடம் இருந்து அந்த நம்முடைய கஷ்டம் தீர்க்குவாங்க, நம்முடைய கஷ்டம் தீரும். அதான் உண்மை. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தெய்வம் நின்றே கொள்ளும் சொல்லுவாங்களே. இப்ப அப்பெல்லாம் இல்ல, தெய்வம் உடனே கொண்டே அதோட பிரதிபலனை காமிச்சு கொடுத்துருது. உடனே கொண்டே நம்மளோட பிரதிபலனை, நீங்க செய்த நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் அதற்கு உடனடியாகவே தெய்வம் காமித்து கொடுக்குது. பாத்தூன் மறி அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன், சரிங்களா, மறி அவனை, பாத்தூன்னா பகிர்ந்து கொடுக்கிறது, மறி அவனை பழகியவனை, சரிங்களா, பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. தீப்பினி தீண்டல் அரிது, ஒண்ணுமே இல்ல. பகிர்ந்து ஒன்று சாப்பிடக்கூடியவர்களுக்கு அந்த பசி என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் வரவே வராது. பகிர்ந்து உண்ணி சாப்பிடுபவர்களுக்கு, சரிங்களா, கொடிய நோய் வரவே வராது. பசி என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் வராது. பாத்தூன் பகிர்ந்து உண்ணுபவன், சரிங்களா, பகிர்ந்து உண்ணுபவன், பகிர்ந்து உண்ணுதல், பகிர்ந்து சாப்பிடுறாங்க இல்லையா, பகிர்ந்து உண்ணுதல். மறி அவனை பசி என்னும், மறி அந்த பகிர்ந்து உண்ணக்கூடிய பழக்கம் உடையவன், பழக்கம் உடையவன், அவனை பசி என்னும் தீப்பினி தீண்டுதல் அரிது. உண்மைதானே? பிறருக்கு எந்த அளவுக்கு நீ உதவி செய்யறியோ, பகிர்ந்து கொடுக்குறியோ, சரிங்களா, அப்படி உள்ள ஒருவனுக்கு அந்த பசி என்று சொல்லக்கூடிய கொடிய நோய் வராது. பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவர்களை பசி என்னும் கொடிய நோய் அணுகுவது இல்லை. அடுத்து, ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். என்ன சொல்றாங்க? ஈத்துவக்கும், பிறருக்கு கொடுத்து மகிழ்வதை, இன்பம் அறியார்க்குள், பிறகு கொடுத்து மகிழக்கூடிய இன்பம் இருக்கே, அது அவ்வளோ பெரிய சிறந்த இன்பம். அதான் அறியார், அறியாதவர். உவக்கும் மகிழ்தலால், ஈத்துவக்கும் பிறருக்கு கொடுத்து மகிழ்வதால், தாமுடைமை, சரிங்களா, தன்னுடைய பொருளை, வைத்திலக்கும் வன்கணவர். வன்கணவர் என்று சொல்லக்கூடிய இங்க வறுமை, அதாவது என்னது, கருணையற்றவர். வன்கணவர் என்று சொல்லக்கூடியவர் இங்கு கருணையற்றவர். பிறருக்கு கொடுக்கறாலும் சந்தோஷம் வருமா? கண்டிப்பா சந்தோஷம் வரும். பிறருக்கு கொடுத்ததால கண்டிப்பா சந்தோஷம் வரும். அதனாலதான் புறநானூறுல ஒரு பாடல் இருக்கு, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் என தப்புன பலவே. சரிங்களா, செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் என தப்புன பலவே. என்ன சொல்றாங்க? உண்ட பயன் என்னது? நீ செல்வம் வச்சிருக்கிறது பெருசு இல்ல, அதை பிறகு கொடுத்து மகிழு, அதுதான் பெரிய விஷயம். சரிங்களா, பிறகு கொடுக்கறது மனசு இல்ல, வச்சிருக்கிறது மனசு இல்ல, அது பிறகு கொடுத்து வழங்கு. உண்மையிலேயே நம்ம அதியனை பத்தி கேள்விப்பட்டோம். உலகமே வறுமையா இருந்தாலும் கொடுக்கக்கூடியவன் அதியவன். அப்படிப்பட்ட அதியனை பாராட்டியவர் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைச்சு கொடுக்கக்கூடிய பண்பு யார்கிட்ட இருக்குன்னா, ஆடுகோட்பாட்டு சேர்லான்ட்ட இருக்குது. ஒருத்தவங்க வரியவங்க நம்ம வரல, ஐயோ அவங்களுக்கு என்ன தெரியலையே, என்ன நினைச்சோ தெரியல, போய் தேடி போய் கொடுப்பாராம். யாரு? ஆடுகோட்பாட்டு சேரலாங்க. சரிங்களா, அப்ப இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் யாருடைய பண்பாக இருக்கு? ஆடுகோட்பாட்டு சேர்லாருடைய பண்பாக இருக்கு. ஏன்? அவருக்கு பிறகு கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. அதான் ஈத்துவக்கும் பிறரை கொடுப்பதில் இன்பம் அறியவர், பிறருக்கு கொடுப்பதுல இன்பம் அறிந்தவர் அவர். இன்னும் சொல்ல போனா பேகன் இருக்காரு இல்லையா, கடையில் வள்ளல் ஒருவர் பேகன், அவர் மறுமையை நோக்கி கொடுக்காதவன் சொன்னாங்க. நான் இப்ப செய்யறேன், எனக்கு பிற்கால நன்மை கொடுக்கும்னு நினைச்சு செய்யவே மாட்டார்.
நினைச்சு செய்யவே மாட்டாங்க. எப்பவுமே நல்லதுதான் செய்வார். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துலதான் இருப்பார். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா பெருஞ்சித்திரனார் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பெருஞ்சித்திரனார் ரொம்ப அழகா தான் பெற்றதை பிறருக்கு வழங்கக்கூடிய பண்பு பெருஞ்சித்திரனாருக்கு இருக்குன்றத புறநானூற்றுலயும் சொல்லியிருக்காங்க. தான் பெற்றதை எனக்கு கிடைச்சிருக்கா அதை பிறருக்கு கொடுப்போம் அப்படின்னு ஒரு பண்பு பெருஞ்சித்திரனார்ட்ட இருக்கு. இப்ப நம்மள மாதிரி மனிதர்கள்ட்ட இருக்கு. பெருஞ்சித்திரனார் ஒரு மனிதர் தான். நம்ம மாதிரி கொடைப்பண்புள்ளவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லையா? எவ்வளவு பேர் இருக்காங்க. ரீல்ஸுக்காக போடுறாங்க, ரியலுக்காக போறாங்கன்னு இல்ல, உண்மையிலேயே அவங்க மனம் உவந்து பிறருக்கு கொடுக்கக்கூடிய பண்பு உள்ளவர்களுக்கு இன்ப நிலை தானே வந்து அடையும்னு சொல்றாங்க. இன்ப நிலை தானே வந்து அடையும். ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திராமல் ஈட்டிய பொருள் அனைத்திலும் இளந்திரம் ஈவு இரக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டாரோ கருணையற்றவர். நிறைய வச்சிருக்க, வச்சு பிறகு கொடுத்து பழகு, அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன் அந்த சந்தோஷம் உனக்கு தெரிய மாட்டேங்குதா? அந்த சந்தோஷம் உனக்கு தெரிய மாட்டேங்குதா? கொடுத்து பாரு, கொடுத்து பார்த்து அதுல இருந்து நீ சந்தோஷத்தை அனுபவி, அப்பதான் உனக்கு தெரியும். இங்க வன்கணவர் என்று சொல்லக்கூடியவர் கருணையற்றவர், ஈத்துவக்கும் பிறருக்கு கொடுத்து மகிழும் தன்மையை உடையவர், இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலம் இன்னாது மன்ற நிரப்பிய, இரத்தலின் இன்னாது துன்பம் தரக்கூடியது, மன்ற நிரப்பிய தேடி நிரப்பிய உன்னை, தாமே தமியர் இனர் தனியாக இருந்து உண்ணுவது, தனியாக இருந்து உண்ணுவது என்ன சொல்றாங்க? பிறருக்கு கொடுக்கறனால குறைஞ்சிரும், பிறருக்கு கொடுக்கறனால குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு குமுச்சு வச்சு தானே உண்ணக்கூடிய பழக்கம் எப்படி தெரியுமா இருக்குது? கையேந்தி பிச்சை எடுக்கிறத விட கொடுமையான ஒரு விஷயம். கையேந்தி பிச்சை எடுக்கிறத விட கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு. மண்ட நிரப்பின தேடி நிரப்பிய செல்வத்தை தாமே தமியர் உலர். தமியன யாருக்குமே கொடுக்காம சாப்பிடுறது, பிறருக்கு ஈவதால் குறையக்கூடும் என்று குவித்து வைத்துள்ளதை தாமே உண்ணுவது என்பது கையேந்தி இறந்து நிற்பதை காட்டிலும் கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கு. கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கு. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. இதை நம்ம ஈகை அப்படின்னு அதிகாரத்துல இருந்து பார்த்தோம். ஈகை என்றால் என்னது? கொடைப்பண்பு, பிறருக்கு கொடுக்கக்கூடிய நற்பண்புகள். நீங்க பிறருக்கு கொடுத்து மகிழ்ந்து பாருங்க. மேம் என்கிட்ட இருந்தாலும் மேம் கொடுப்பேன். உன்கிட்ட ₹1 இருக்கா, ₹10 இருக்கா, அதுல ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடு. அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா? நம்ம 10ஆம் வகுப்பு தரத்திலேயே பார்த்திருக்கோம். ஏன்னா அறத்தால் வருவதே இன்பம் என்று சொல்ல சங்க இலக்கியத்தில் அறத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா நம்ம சிந்திக்காம பிறர் சொல்ல கேட்டு செய்யக்கூடியது அறமாகப்பட்டது 3வது இடத்துல இருக்கு. அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்றது 2வது இடத்துல இருக்குது. அவனை பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லி போய் எதுவுமே இல்லாம போய் கொடுக்குறோம் பாத்தீங்களா? இயல்பாகவே எனக்கு புரிஞ்சிடும். அப்படி சொல்லக்கூடிய அறம் முதல் தரத்துல இருக்கு. முதல் தரத்துல இருக்கு. பிறருடைய துன்பத்தை தம்முடைய துன்பமாக கருதி உதவுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அதத்தான் நல்லந்து உணர் கலித்தொகையில ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பிற நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவர்க்கு எல்லாம் கடனே. பிறருடைய துன்பத்தையும் தன்னுடைய துன்பமாக கருதி உதவுவது பத்தி எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க பாருங்க. இத சொன்னவர் நல்லந்து உணர் கலித்தொகையில சொல்லியிருக்காரு. சரிங்களா? கலித்தொகையில சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, பெருங்கொழுக்கம் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். எப்படின்னா, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே, உறவினர் கெட்டு போக வாழ்வோடைய பொலிவு அழியும் அப்படின்னு பெருங்கொழுக்கம் சொல்றாரு. ஏன் நம்மளை சுத்தி நம்ம உறவினர் இருக்காரு, அவரு போய் கஷ்டப்படுறாரு, போய் உதவி பண்ணு. உதவியோட செல்வம் குறையுமா? குறையவே குறையாது. குறையவே குறையாது. அட்சய பாத்திரம் மாதிரி நிறைந்து கொண்டே இருக்கும். சரிங்களா? இன்னும் சொல்லப்போனா நிறைய விஷயங்கள் கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுவது மேலானது. பிறருக்கு கொடுக்கணும், இறக்கப்படணும், இது எல்லாமே செய்யணும். அப்படி இல்லாம செய்யணும் வாழ்ந்த அர்த்தமே இல்லை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நாளைய வகுப்புல ஒரு புது அதிகாரத்தோட சந்திப்போம். இன்றைக்கு நடந்த
வகுப்போட டெஸ்ட் கூகுள் டிரைவ்ல இருக்கும். டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ணதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நாட்கள் நகர்ந்து கொண்டே இருக்கு என்று கவலைப்பட வேண்டாம். அதிகமா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் அட்டன் பண்ண உங்க மெமரி பவர் அதிகமாகும். திருக்குறள் டெய்லி இதுவே நம்ம பார்த்து நடத்திருக்கோம் இல்லையா? திருக்குறள் ஒரு ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? முக்கியமா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருள் கேட்பாங்க. கோடிட்ட இடத்தை நினைப்போன்னு கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமா எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. மேம் 20 அதிகாரம் இருக்கு, எப்படி மேம் படிக்கிறது? நீ படிக்கவே வேணாம் ராஜா, நீ நடத்துறதை மட்டும் பார் போதும். வேற எதுவுமே நீங்க செய்ய தேவையில்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல்.